ப்ரோ கபடி சீசன் 11 இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதம் 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் ஆப்ஷன் நடக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஆவலோட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இன்னும் கிட்டத்தட்ட 15 நாள் மட்டும்தான் பாக்கி இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான அப்டேட் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரீகேட்டகரைஸ்டு பிளேயர் லிஸ்ட்டை ப்ரோ கபடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது யார் யாரெல்லாம் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதற்கு அப்புறமும் இன்னுமே நிறையவே நியூஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் NYP சைனிங்கை பற்றின வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் கூடிய சீக்கிரமே யார் யாரெல்லாம் ரீடைம் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸுமே வரும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்காக இந்த கேட்டகரியை பிரிக்கிறாங்க, எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். லாஸ்ட் சீசன், அதாவது ப்ரோ கபடி சீசன் 10ல் ரொம்பவே நல்லா விளையாண்ட பிளேயர் எல்லாருக்குமே ஏ கேட்டகரி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அண்ட் ஓரளவுக்கு ஆவரேஜாக விளையாண்ட பிளேயர் எல்லாருக்குமே பி கேட்டகரியை கொடுப்பாங்க. ரொம்ப மோசமாக விளையாண்ட பிளேயர் அண்ட் விளையாடுறதுக்கு சான்ஸே கிடைக்காம இருந்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் சி கேட்டகரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏபிசி அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியை பிரித்து வச்சு இந்த பிகேஎல் சீசன் 11க்கான ஆப்ஷனை நடத்துவாங்க. டே 1க்கான ஆப்ஷனில் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி பிளேயர்ஸுக்கான ஏலம் நடக்கும். இதில் ஏ கேட்டகரிக்கான பேஸ் அமௌண்ட் 30 லட்சம், பி கேட்டகரிக்கான பேஸ் அமௌண்ட் 20 லட்சம் அண்ட் டே 2ல் சி கேட்டகரி பிளேயர்ஸுக்கான ஆப்ஷன் நடக்கும். ஸோ சி கேட்டகரியோட பேஸ் அமௌண்ட் 10 லட்சம். அண்ட் இது போக புதுசாக என்ட்ரி கொடுக்குற பிளேயர்ஸ், அதாவது ப்ரோ கபடியில் இதுக்கு முன்னாடி விளையாடாதவங்க, இப்போ தான் முதல் முறையாக ப்ளே பண்ண வர்றவங்க, அவங்களுக்கான கேட்டகரி வந்து டியாக இருக்கும். டி கேட்டகரி அப்படிங்கிறது அவங்களுக்காக வழங்கப்படும். ஸோ டி அண்ட் சி இந்த ரெண்டு கேட்டகரிக்கான ஏலம் வந்து டே 2ல் நடக்கும். அண்ட் இது போக அன்சோல்டான பிளேயர்ஸையுமே டே 2ல் திரும்ப ஏலம் விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம யாரெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் இருக்காங்க எல்லா டீமுக்கான ஃபஸ்ட்டு நம்ம டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான புனேரி பல்டன் டீம் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். புனேரி பல்டன் டீமில் ஏ கேட்டகரியில் 2 பிளேயர் இருக்காங்க. அஸ்லாம் இனாம்தார் அண்ட் முகமது லேசா ஷாஜுலு. இந்த 2 பிளேயருமே ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பங்கஜ் மோகித்தே, மோஹித் கோயத் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அபினேஷ் நட்ராஜன் அண்ட் இது போக சங்கேத் ஜாவத். இந்த 4 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரி. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம யூபி யோதா டீம் தான். யூபி யோதா டீமில் ஏ கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்காரு, சுமித் சாங்வான். அவர் மட்டும்தான் ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காரு. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. பர்தீப் நர்வால், விஜய் மாலிக், சுரேந்தர் கில். இந்த 3 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. வேறு எல்லாருமே சி கேட்டகரிக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே சுமித் மட்டும்தான் ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணார். மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயர் நல்லா தான் ப்ளே பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஏ கேட்டகரிக்கு வர்ற அளவுக்கு ஓகே. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டீம் நம்ம தெலுங்குட்டிரன் டீம் தான். தெலுங்குட்டிரன் டீமில் ஏ கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்கார். அது நம்ம பவன் ஷராவத் தான். அண்ட் இது போக பி கேட்டகரியில் ஒரு பிளேயர் கூட கிடையாது. பவன் ஷராவத்தை தவிர வேறு எல்லாருமே சி கேட்டகரியில் தான் இருக்காங்க இந்த டீமில். தெலுங்குட்டிரன் டீம் கடந்த ஒரு சில வருஷங்களாக இல்லை பல வருடங்களாக இந்த டீம் ரொம்பவே கேவலமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. ராகுல் சௌத்ரி எப்போ தெலுங்குட்டிரன் டீமை விட்டு வெளியே போனாரோ அதுக்கப்புறம் இந்த டீம் அப்படியே அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மை. திரும்ப கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். தெலுங்குட்டிரன் டீம் பெரிய பெரிய நேம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு போகாமல் நிறையவே ஸ்கவுட்டிங்கில் யங் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களே டெவலப் பண்ணலாம் புனேரி பல்டன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி பண்ணால் தான் தெலுங்குட்டிரன் டீம் தப்பிப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா எவ்வளோ பெரிய ஜாம்பவான எடுத்தாலும் அது இந்த டீமுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ரொம்பவே மோசமாக ப்ளே பண்ணுறாங்க. பவன் ஷராவத் எப்படியோ கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே அவரோட ரேஞ்சுக்கு அது கம்மி தான். பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிற டீம் ப்ளே பண்ண போகிற டீம் தான். யூமுவா டீமில் 2 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. ஒன்று அமீர் ஹுசைன் தஃபர் தனேஷ் அண்ட் இன்னொன்று குமான் சிங். அண்ட் அதே மாதிரி பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் இடம்பெற்றிருக்காங்க. ரிங்கு சர்மா அண்ட் நம்ம தமிழகத்தை சேர்ந்த விஸ்வந்த், அவருமே பி கேட்டகரியில் தான் இருக்காங்க. ஸோ விஸ்வந்த் லாஸ்ட் சீசன் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணார். இந்த சீசன் இன்னுமே நல்லா ப்ளே பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அண்ட் இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரி. நம்ம 5ஆவதாக பார்க்க போகிற டீம் நம்ம தமிழ் தலாஸ் டீம் தான். தமிழ் தலாஸ் டீமில் இருந்து 3 பிளேயர் ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. ஒன்று நம்ம சாகராத்தி அண்ட் இன்னொன்று சாகில் குல்யா அண்ட் 3வது நம்ம இளம் புயல் நரேந்தர் கொண்டோலா தான். இந்த 3 பிளேயருமே தமிழ் தலாஸ் டீம்லேருந்து ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்கார், அது அஜிங்கியா பவர் தான். ஸோ இந்த 4 பிளேயரை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியில் தான் இடம்பெற்றிருக்காங்க தமிழ் தலாஸ் டீம். பார்க்க போகிற டீம் நம்ம பட்னா பைரேட்ஸ் டீம் தான். பட்னா பைரேட்ஸ் டீம்லேருந்து 2 பிளேயர்ஸ் ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. ஒன்று நம்ம சச்சின் அண்ட் இன்னொன்று கிருஷ்ணதுல். அண்ட் அதே மாதிரி பி கேட்டகரியிலையுமே 2 பிளேயர் இருக்காங்க. ஒன்று நம்ம மஞ்சித் தஹியா அண்ட் இன்னொன்று அன்கித்
ஸோ இந்த 4 பிளேயர்ஸை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியில் தான் இடம்பெற்றிருக்காங்க பட்னா பைரேட்ஸ் டீமில் இருந்து. ஓகே, நம்ம ஏழாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீம் தான். ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமில் ஏ கேட்டகரியில் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜெய்தீப் தஹியா, மோஹித் நந்தல் அண்ட் ராகுல் சட்பால். இந்த 3 பிளேயருமே ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வினய் இருக்கார் அண்ட் சித்தார்த் இருக்கார், மோஹித் இருக்கார் அண்ட் ஆஷிஷ் இருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸுமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க ஹரியானா. நம்ம எட்டாவதாக பார்க்க போகிற டீம் நம்ம ஃபசல் அத்திரச்சலியோட குஜராத் ஜெயண்ட்ஸ் டீம் தான். இந்த டீமில் ஏ கேட்டகரியில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் இருக்காங்க. அது நம்ம ஃபசல் அத்திரச்சலி தான். அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பர்தீப் தஹியா இருக்கார், ராகேஷ் இருக்கார், சோம்பீர் குல்லியா இருக்கார் அண்ட் ரோஹித் குல்லியா இருக்காங்க. இந்த 4 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. அண்ட் இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரியில் இருக்காங்க குஜராத் டீம். நம்ம 9வதாக பார்க்க போகிற டீம் நம்ம தபாங் தில்லி கேசி டீம் தான். தபாங் தில்லி கேசி டீமில் ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் ஏ கேட்டகரியில் இருக்காங்க. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஆஷு மாலிக் தான். ஆஷு மாலிக் தான் ஏ கேட்டகரியில் இருக்காரு. அண்ட் பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ் இருக்காரு அண்ட் விஷால் பரத்வாஜ் இருக்காரு அண்ட் யூகேஷ் தகியா இருக்காங்க. இந்த 3 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. நவீனுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தது. ஸோ பாதி சீசன் அவர் ப்ளே பண்ணலை. அப்படி இருந்துமே பி கேட்டகரிக்கு வந்துட்டார். மேபி அவர் இருந்திருந்தாருன்னா லாஸ்ட் சீசன் வேறு லெவல் சம்பவத்தை பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சீசன் விட்டதை இந்த சீசன் பிடிப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிற டீம் நம்ம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீம் தான். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமில் அர்ஜுன் தேஸ்வால் அண்ட் சுனில் குமார், அன்குஷ் ராத்தி இந்த 3 பிளேயருமே ஏ கேட்டகரியில் இருக்காங்க. பி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயர் தான் இருக்காங்க. சாகுல் குமார் அண்ட் ரேசா மெத்வகிரி இந்த 2 பிளேயருமே பி கேட்டகரியில் இருக்காங்க. அண்ட் இதை தவிர வேறு எல்லாருமே சி கேட்டகரியில் தான் இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க். ஓகே, நம்ம 11வதாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்களூரு புல்ஸ் டீம் தான். பெங்களூரு புல்ஸ் டீமில் ஏ கேட்டகரியில் ஒரு பிளேயர் கூட கிடையாது. இப்போ பி கேட்டகரியில் 4 பிளேயர் இருக்காங்க. யாரெல்லாம்னா பரத் இருக்கார், சுஷில் இருக்கார் அண்ட் சௌரப் நந்தல் இருக்கார் அண்ட் சுர்ஜித் சிங் இருக்காங்க. இந்த 4 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. இது போக மீதி இருக்கக்கூடிய எல்லா பிளேயருமே சி கேட்டகரி தான் பெங்களூரு புல்ஸ் டீமில் இருந்து. ஓகே, நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற டீம் நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம் தான். பெங்கால் வாரியர்ஸ் டீமில் ஏ கேட்டகரியில் ஒரு பிளேயர் தான் இருக்கார். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸ்லி நம்ம மணிந்தர் சிங் தான். மணிந்தர் சிங் மட்டும்தான் இந்த டீம்லேருந்து ஏ கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காரு. பட் பி கேட்டகரியில் 3 பிளேயர் இருக்காங்க. நிதின் இருக்கார் அண்ட் சிவம் சிங்டே இருக்கார் அண்ட் வைபவ் கர்ஜா இருக்காங்க. இந்த 3 பிளேயருமே பி கேட்டகரியில் இடம்பெற்றிருக்காங்க. இது போக பெங்கால் வாரியர்ஸ் டீம்லேருந்து மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே சி கேட்டகரியில் தான் இடம்பெற்றிருக்காங்க. ஓகே, 12 டீமையும் பார்த்தாச்சு. நான் ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், சும்மா ஸ்பீடாக அப்படி சொல்லிட்டே வந்துட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு, அதிலே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் மேக்ஸிமம் இங்கேயும் இருக்குது, பெருசாக சேஞ்ச் கிடையாது. ஸோ திரும்பவும் உட்காந்து அதையே சொன்னேன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும் அண்ட் பார்க்குற உங்களுக்குமே போர் அடிக்கும். இதுவுமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கபடி ஃபேமிலி ஒழுங்காக எல்லாருமே தயாராக இருங்க. ஆப்ஷன் வர வரைக்கும் வீடியோ போட்டு சாகடிக்க நான் தயாராகிட்டேன், நீங்களும் தயாராகிக்கோங்க. ஃபைனலி நம்ம வெயிட் பண்ண டைம் வரப்போகுது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.